வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் நாட்டிகளம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வினை சிறப்பித்து தருவாராக. உலக சமுதாய சேவா சங்கம், தை நார்வே டென்மார்க் மனவள கலை மன்றங்கள் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி சவ நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு தடமாற்றம் அப்படின்னு நல்லதொரு தலைப்புக்கு நன்றி பாராட்டி இந்த சிந்தனையை தொடருவோம். தடுமாற்றம் அப்படின்னா என்ன, தடமாற்றம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன இது பார்த்துக்கலாம். முதலாவது, இப்ப தடுமாற்றம் அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் சரி. இப்ப இந்த வாழ்க்கை பயணம்னு எடுத்துக்கோமே, இந்த வாழ்க்கை பாதையில நம்ம பயணத்துல நம்ம போய்கிட்டு இருக்கோம். வழியில 2 பாதை தெரியுது. இந்த பக்கம் போகலாமா, அந்த பக்கம் போகலாமா, எது நல்ல வழியா இருக்கும் அப்படின்னு ஒரு குழப்பம் வருது இல்லையா? இது தடுமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம கார்லயே ஒரு இடத்துக்கு பாதை தெரியாம மேப் போட்டு போய்கிட்டு இருக்கோம். 2 பாதையா தெரியுது. அந்த நேரம் நமக்கு மேப் ஒர்க் ஆகல. அப்ப எதுல போகணும் அப்படின்னு தெரியாம நம்ம யோசிப்போம் இல்லையா? அது ஒரு தடுமாற்றம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த கார்ல போகக்கூடிய பயணம் நம்ம வாழ்க்கை பயணத்துக்கும் தொடர்புடையதுதான். அதுவுமே நம்ம சரியான பாதையை தேர்ந்தெடுத்து ஒரு தடுமாற்றம் இல்லாம தான் போகணும். அதற்கு அடுத்ததான் தடமாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நல்ல பாதை இல்லை, இதுல போகக்கூடாது அப்படின்னு நம்ம அறிவுக்கு எட்டுது. ஆனா புத்தி சொல்லுது இந்த வழிதான் போகணும், நமக்கு நேர்மையில ஒண்ணு பெருசா தேவையில்லைப்பா, நாம நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி தவறுன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த வழியில நம்ம போக ஆரம்பிக்கிறோம் இல்லையா? இது தடமாற்றம். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிஞ்சு செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் அப்படின்னு ஒரு கவிஞர் முன்னாடியே சொல்லியிருக்காரு. இப்போ அதற்கு நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நம்முடைய குணத்தை நாம மாற்றிக்கொள்ளணும். ஆனா நம்ம ஒரு சாமிஜி சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு விஷயத்திலையும் உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதி கொண்டு நேர்நிறை உணர்வோட இல்லாம நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நம்முடைய குணத்தை நிறைய பாதிக்குது. உதாரணம், ஒரு பணம்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட அதிகமா இருந்ததுன்னா நான் தான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைக்கிறோம். அல்லது நம்ம விட குறைவா இருக்கிறவங்களை பார்த்து கொஞ்சம் இளக்காரமா நினைக்கிறோம். அதிகமா இருக்கிறவங்களை பார்த்து இதளவு நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். இப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்முடைய குணத்தை சரிப்படுத்தி கொண்டோம்னாலே நம்ம தடுமாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படாது. சாமிஜி அழகா மாக்கோலத்துல சொல்லுவாங்க, பணத்திற்கும் பண்புக்கும் நடக்கும் போட்டியால் குணத்தில் மனிதர்கள் குறைந்தோர் ஆகின்றார்கள் அப்படின்னு. அப்ப அந்த குணத்தை மட்டும் நம்ம தடுமாற எந்த காலத்திலையும் விடவே கூடாது. இந்த தடுமாற்றம் அப்படிங்கிறதுல பல வகை உண்டு. நம்ம வாழ்க்கையில பாக்குறோம், பல இடங்கள்ல எல்லாருக்கும் இந்த தடுமாற்றம் வருது இல்லையா? உதாரணமா ஒரு 4 குடிகாரங்க இருக்காங்க. அவங்க 4 பேரும் ஒண்ணா மது அருந்திட்டு போதை நல்லா தலைக்கேறிடுச்சு. கடைசியில பார்த்தா இருட்டிருச்சு. ஆனா அவங்க ஒரு ஆத்த கடந்து தான் அந்த கரைக்கு போகணும் அப்படின்னா அந்த பரிசல்காரனை காணோம். இவங்க மட்டும் அந்த பரிசல் இருக்கு, நம்மளே ஓட்டிட்டு போயிடலான்ட்டு பரிசல்ல உட்காந்து துடுப்பு போடுறாங்க. போடுறாங்க. விடிஞ்சிருச்சு, கரையே வரல. அப்புறம் கடைசியில விடிஞ்சிருச்சு, இவங்களுக்கு பொழுது விடிஞ்சு இவங்க போதையும் தெளிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் பாக்குறாங்க, கரையில அந்த மரத்துல அந்த பரிசுல கட்டி வச்சிருக்காரு அந்த பரிசல்காரரு. அது தெரியாம இவங்க அந்த விடிய ஓட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது எத்தனை வகையில வருது அப்படின்னு நம்ம பார்த்து கொள்ளலாம். இவரு நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்றாரு அழகா, இடுக்கண் படினும் இழிவந்து செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது துன்பமே வந்துருச்சுன்னா கூட
மன தடுமாற்றம் இல்லாம தெளிந்த அறிவுடையவங்க இழிவான செயல்களை செய்ய மாட்டாங்களாம். அந்த அளவு கொண்டு பாத்தீங்கன்னா அந்த உம், மன தடுமாற்றம் அப்படிங்கிறத வள்ளுவரும் பல இடங்கள்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த சூழ்நிலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தடமும் மாறக்கூடாது, தடுமாற்றமும் இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு கதை ஒண்ணு நாம பார்க்கலாம். அதாவது ஒரு காலத்துல வந்து ஒரு சன்னியாசி இருந்தாராம். ரொம்ப இளவயசு சன்னியாசி தான். அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையாவும் தெய்வ பக்தியோடையும் அவரோட வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டு இருந்தாராம். மலைப்பகுதிகளில் மலைச்சாரல்கள்லாம் தங்கி கடுமையான ஆத்ம சாதனங்கள்லாம் அவரு பழகி நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அவரோட அபார ஞான முதிர்ச்சியை பார்த்துட்டு அவர் வந்து ஒரு மகானாகவே எல்லாத்துக்கும் தெரிகிறாரு. அந்த மகானாவும் இருக்கிறாரு. அப்ப இது தேவர்களுக்கெல்லாம் தெரிய வருது. அப்ப அவங்க வந்து இவ்வளவு சிறந்த ஒரு மகானை நாமளும் போய் பார்த்து அவருக்கு ஏதாவது ஒரு சித்தியை கொடுப்போம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்க எல்லாரும் தேவலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வர்றாங்க. இவர் தங்கியிருந்த அந்த மலைச்சாரலை நோக்கி போறாங்க. இவரும் அவங்கள அன்போட வரவேற்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, பெரியவரே உங்களுடைய வாழ்க்கையை நாங்க மனசார பாராட்டுறோம். ரொம்ப பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றீங்க. உங்களுக்கு சில அபூர்வமான சித்திகளை நாங்க தர விரும்புறோம். உங்களுக்கு எப்படிப்பட்ட சித்தி வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சன்னியாசி வந்து ஒண்ணுமே பேசல. சரி நாமளே ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியவரே நோயாளிகளை நீங்க தொட்ட மாத்திரத்திலே குணமாகும். அந்த மாதிரி சித்தி தரவா? அதை கொண்டு நீங்க மக்களுக்கு நிறைய நன்மை செய்யலாமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு எந்த சித்தியுமே வேண்டாம். ஏன்னா இந்த பகவான் தான் இந்த ஜீவராசிகளையும் மக்களையும் படைச்சிருக்காரு. அவரே இந்த நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய பணியையும் செய்வாரு. அதனால வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க இல்ல இல்ல நீங்க ஒரேடி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப மக்கள்லாம் நிறைய பாவம் செய்றாங்க இல்லையா? அவங்க புனித வாழ்க்கைய மேற்கொள்றதுக்கு உண்டான சித்தியை நாங்க உங்களுக்கு தர்றோம். அதையாவது நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரு சொல்றாரு, அந்த மாதிரியான வேலையெல்லாம் தேவர்களாகிய நீங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, அப்புறம் நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப 3வது ஆப்ஷன் குடுக்குறாங்க. சரி உலகம் முழுவதும் உங்கள போற்றி புகழ்ற மாரி நாங்க செய்றோம். நீங்க அதையாவது ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் அதுக்கும் எனக்கு வேண்டாம். ஏன்னா நீங்க சொல்றத போல மக்கள் வந்து என் மேல ஈடுபாடு வந்து போற்றி புகழ ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த கடவுளையே மறந்துருவாங்க. அதை விட பெரிய தீமை எதுவுமே இல்ல. வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிடுறாரு. சரி அவங்க அப்பயும் விடுறதா இல்ல. சரி எங்களோட மகிழ்ச்சிக்காவது நீங்க ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்ப இடைவிடாம நான் எப்பவுமே கடவுளை நினைச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற அருள் மட்டும் எனக்கு போதும். அவரோட கிருபை எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்றாரு. சரி அதுதான் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. இன்னும் ஏதாவது நீங்க சித்தின்னு ஒண்ணு வாங்கிக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சரின்னு ஒரு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அப்புறம் சரி எனக்கே தெரியாம நான் உலக மக்களுக்கு நன்மை செய்யும்படி செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா நான் தான் இதை செஞ்சேங்கிற எண்ணமே ஒரு ஆணவத்தை கொடுக்குறது இல்லையா? அதனால இந்த மாதிரி கேட்கிறாரு. அப்ப இந்த தேவர்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போய் அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து இவரோட மனசையும் நம்ம வருத்தப்படுத்த கூடாது, வருத்தமும் பட வைக்க கூடாது. அதே நேரம் மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவருக்கு சொல்லாம நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. வந்து அந்த தேவர்கள்லாம் அவர்கிட்ட நின்று சொல்றாங்க, இந்த நிமிஷம் முதற்கொண்டு உங்களுடைய நிழல் பட்ட மாத்திரத்திலேயே நோய், துன்பம், பாவம் எல்லாமே பறந்து ஓடிரும். ஆனா இப்படி ஒரு சித்தி நீங்க வச்சிருக்கீங்கிறது உங்களுக்கே தெரியாம போகட்டும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க கொடுத்த சித்தி எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனா அதுல இருந்து அவர் நடந்து போன பாதையெல்லாம் அவர் நிழல் பட்ட இட மாத்திரத்திலேயே காய்ந்த செடி கொடிகள்லாம் தளைஞ்சதாம். நீரூற்றுகள்லாம் சுரக்க ஆரம்பிச்சதாம். தரிசு நிலங்கள்லாம் செழிக்க ஆரம்பிச்சதாம். மக்கள்லாம் மன அமைதி, நோய் நீங்கி அந்த மாதிரிலாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவரு எப்பயும் போல மக்கள்கிட்ட பேசாம அவர் பாட்டுல போய்கிட்டே தான் இருந்தாராம். அப்ப இது எதற்காக நாம சொல்றோம் அப்படின்னா, எவ்வளவோ விஷயங்கள் அவருக்கு கிடைச்சது போதிலும் கூட அவர் தன்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் கூட மாறாம தடம் மனம் கொஞ்சம் கூட தடுமாற்றம் அடையாம அவர் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இந்த கதை சொல்லப்பட்டது. இப்போ
மனிதனை பாத்தீங்க அப்படின்னா இறைவனே சொல்றாரு. நம்முடைய மகிழ்ச்சி அவர்கள். சாமிஜியோட இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அவருடைய தத்துவங்கள் எல்லாமே நம்மளுக்கு புரிஞ்சதுதான். இந்த கடவுள் எனப்படுபவனே மனிதனானான். அழகா ஒரு கவியில சொல்லியிருப்பாங்க சாமிஜி. கடவுள் எனப்படுபவனே மனிதனானான். கருத்தியங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான். கடவுளாய் அனைத்துமே கண்டுவிட்டான். காண்பவனே ஆதியந்தமாகி நின்றான். கடவுள் நிலையறிந்தவனே அறியாதோர்க்கு கருத்துணர்ந்த நூல்கள் பல எழுதி வைத்தான். கடவுள் ரகசியந்தனை வெளியாய் காட்டும் கடமையே சிறந்ததென கொண்டான் ஞானி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த நம்ம இப்ப பார்த்த அந்த ஞானி மாதிரி நம்ம கடமையை நாம செய்வோம், அது போதும் அப்படிங்கிற நிலையில அவர் இருக்கிறாரு. அதனால அவர் ஞானி அப்படின்னு சொல்லி போற்றப்படுறாரு. அப்ப நம்ம மக்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா அந்த கடவுள் நிலையவும் நம்முடைய மனிதன்தான் அறிவின் உயர்வுல ஈசனா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நாம உணர்ந்து கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில அமைதியா ஸ்மூத்தா நம்ம கொண்டு போக முடியும். இந்த இதைத்தான் சாமி சொல்றாங்க. எந்த தத்துவத்தை நம்ம கடவுள்னு சொல்றோமோ அதுவே அதன் பரிணாம உச்சத்துல மனுஷனாகவும் இருக்கு. மனுஷன் தன்னோட அறிவை இயக்கி அறிவை அறிந்து உயர்த்திக்கிட்டான். அந்த விளக்க நிலையில தானே எல்லாமாக இருக்கக்கூடிய நிலையும் அவனுக்கு தெரிஞ்சிருது. இப்ப காண்பவனே மூலம் முடிவாக இருக்கக்கூடிய ஏக நிலை எல்லாமே மூலம்தான் இறைவன் தான் அப்படிங்கிறதையும் அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்ப இந்த நிலையை அறிஞ்சவன் அறியாதவங்களுக்கு உணர்த்தக்கூடிய சிறந்த நோக்கத்தோடு பல நூல்களையும் எழுதி வச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப கோடானு கோடி உருவங்கள்ல எல்லாத்துலயுமே உயிர் இயக்கமா அதுதான் இருக்கு, அறிவியக்கமா இருக்கு, என் அறிவு நிலையா இருக்கு. இப்ப எல்லா விதமாகவும் இருக்கக்கூடியது அந்த இறைநிலை தான் அப்படின்னு அவன் உணர்ந்து கொண்டான்னா அவனுக்கு இந்த தடுமாற்றமோ அந்த தடமாற்றமோ வருமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா வராது. இதுல சாமிஜி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆஹ் இந்த மாதிரியான நம்ம ஆன்மீக கல்வி முறைகள் நமக்கு இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். நம்ம நேர்மையான முறையில வாழணும் அப்படின்னா இதுக்கு ஆன்மீகமான இந்த கல்வி முறைகள்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல. அப்படி சொல்லும்போது சாமிஜி சொல்றாங்க, ஒரு ஆத்துல திடீர்னு வெள்ளம் பெருகி வருது. பல மைல் தொலைவு வரைக்கும் மழையே இல்லை. இப்ப நம்ம ஒரு சில பகுதியில் பாத்தீங்கன்னா மழையெல்லாம் பெஞ்சிருக்காது, ஆனா நீர்நிலைகள்ல தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், நம்ம பார்த்திருக்கோம். அப்போ வெள்ளம் பெருகி வருது, ஆத்துல எல்லாம் போகுது, ஆனா மழை இல்லை. அப்ப இந்த தண்ணி எப்படி வருது, அதோட காரணம் அறிஞ்சா ஒரு நாட்டுல எப்படி திடீர்னு போர் உண்டாகுதுங்கிறது கூட தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயோ பல மைல் தொலைவுல நல்ல மழை பெஞ்சிருக்கு. இது ஒரு மேடான பூமி. இப்ப அந்த மழை நீர் கடலை நோக்கி ஓடுது. அந்த நீரைத்தான் வறண்ட ஆற்றுல பெரும் வெள்ளமா நம்ம பாக்குறோம். மேடான பகுதியில மழை பெஞ்சிருக்கு, பள்ளத்தை நோக்கி அது போகுது. இதே போலதான் மனித வாழ்க்கையில கணக்கிட முடியாத துன்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாமளா இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன துன்பம், நம்மளுக்கு என்ன கஷ்டம், அதை மட்டும்தான் நம்ம நினைப்போம். சாமிஜி மாதிரி மகான்கள் சமுதாயத்திற்கு மொத்தத்துக்கும் நினைக்கிறாங்க. அதனாலதான் சொல்றாங்க சாமிஜி, எல்லா துன்பங்களுக்கும் காரணம் மனிதன் மதிப்பை மனிதன் அறியாம செய்யக்கூடிய தவறுகள் தான். ஏன்னா அவனுக்கு தன்னோட மதிப்பே தெரியல, தவறு செய்யறான். எப்படின்னு பார்த்தோம்னா அறநெறி வழியே வாழ மக்களுக்கு முறையான ஆன்மீக கல்வியும் இல்லை, பயிற்சியும் இல்லை. பெரும்பாலான மக்கள் இதனாலதான் பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் இந்த நான்களை மட்டும் அளவு மீறி ஆசையை பெருக்கிக்கிட்டு வாழ்றாங்க. உண்மையில மனிதனுக்கு பொருளும் புலனின்பமும் இன்றியமையாதது தான். அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு அதையும் சாமிஜி சொல்றாங்க. ஆனாலும் கூட அதை எடுத்துக்கிறதுக்கு தீர்க்கிறதுக்கு அதை பெறுறதுக்கு தன்னுடைய நேர்மையான முயற்சியும் உழைப்பும் கண்டிப்பா வேணும். உழைப்பு இல்லாமலே ஆனா மனிதன் நினைக்கிறான் உழைப்பும் இருக்கக்கூடாது, ஆனா பொருளும் இன்பமும் பெறணும் அப்படிங்கிற ஒரு வேட்புலதான் அதிகாரத்திலையும் புகழ்லையும் அது இருக்கு. அதைத்தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் எந்த காலத்திலையும். அப்ப இதனாலதான் உலகம் முழுவதும் மனித குலம் பொருள் புகழ் அதிகாரம் புலன் இன்பம்ங்கிற நாலுல ஆசையை பெருக்கிக்கிட்டு என்றைக்கு எதிலும் நிறைவு பெற முடியாம
இன்னும் வேணும் வேணுங்கிற மன அமைதி இல்லாம சுத்தி தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் அவன் எங்கேயுமே தடம் மாற ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சாமிஜிலாம் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை நிறைய புரிஞ்சு உணர்ந்து வாழ்ந்த மகான் அவர். அதனாலதான் அவர் நம்மளுக்கு இவ்வளவு விஷயங்கள் இறைநிலையிலிருந்து பெற்று நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சாமி ஒரு இதுல சொல்றாங்க, ஆஹ் உலக நிலைய நாம பார்க்கணுமா. உலக நிலைய பாருங்க, தனி மனிதன் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு அல்லலும் துயரமும் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதுக்கு காரணம் இயற்கையா அப்படின்னு கேக்குறாரு. அவரே பதிலும் சொல்றாரு, இயற்கையில எந்த குறையும் இல்லை. மனிதனோட அறிவில் மயக்கமும் செயல்களில் தவறும் வாழ்வில் பல்வேறுபட்ட சிக்கல்களாக அவனுக்கே அது மாறி நிக்குது. பொருள் துறையில ஏற்றத்தாழ்வு இருக்கு மனிதர்களுக்கு, அது ஒண்ணு இருக்கு. அதே நேரம் தன்னுடைய ஆற்றலை உணராம அதனை பெருக்கிக்காம மற்றவங்ககிட்ட எப்பயும் தன்னோட விருப்பத்துக்கும் தேவைக்கும் எதிர்பார்க்கறது, அதன் காரணமா பொறாமை, மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, நல்ல நல்லவங்க நல்லது யாராவது செஞ்சாங்கன்னா கூட அவங்க மேல களங்கம் ஏற்படுத்தி மகிழ்ச்சி அடைகிறது. இந்த மாதிரி நிறைய கெட்ட செயல்களை சமுதாயத்துல பெருகிக்கிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இதை நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மாத்தணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? நம்மளுக்குள்ள வரக்கூடிய அனுபவங்களை கொண்டு அதை எப்படி மற்றவர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், நாம எப்படி அதுல இருந்து பாடம் எடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சாமிஜி வாழ்க்கையிலையும் இது மாதிரி ஒரு மாற்றம் ஒண்ணு வந்தது. அவர் தொழிலதிபரா இருந்த போது அவர்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. அது நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு தொழிலதிபர் அவங்க கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, கூலியா கொடுப்பாங்க. அதுதான் நாட்டின் நடைமுறையா இருக்கு எல்லா இடத்துலயும். ஆனா சாமிஜி அவங்களுக்கு அதுக்கு மேல அதிகப்படியா நம்மகிட்ட வேலை செய்யறவங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு. உதாரணமா அவர் வீட்டுல கார் நிற்கும். ஒரு கார் வேலை செய்யறவங்க வீட்டுல நடக்கக்கூடிய பிரசவத்துக்காகவே ஒரு டிரைவரோட எப்பவுமே வச்சிருப்பாருன்னு சொல்லுவாங்க. யாருக்காவது தேவைன்னா ஒரு உடல்நிலை சரியில்லைனாலும் அந்த காரை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அந்த பொதுமக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அம்மாவும், சாமிஜியோட அம்மாவும், சாமிஜியோட மனைவி அவர்களும் கூட மற்றவங்களுக்கு உதவி செய்துதான் வாழணும். அப்ப அப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற போது இவங்ககிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க வீட்டுல ஏதாவது டெத்து நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அடக்கம் பண்ற செலவுக்காக 25 ரூபாய் கொடுத்து அனுப்பிடுவாராம் எல்லா வீட்டுக்குமே. அது ஒரு வழக்கமா உண்டு. இப்ப இந்த மாற்றம் எப்படி அவருக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மகரிஷி அவர்களோட தந்தையார் இறந்த போது அவரை அடக்கம் செய்ய பணம் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டாங்களாம். அப்போ அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்திருக்காங்க. நான் மகரிஷியோட வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் உள்ளதுதான் படிச்சிருக்கேன் இல்லையா. அப்ப அந்த ஏழ்மை நிலையில இருந்ததுனால ரொம்ப சிரமப்பட்டாங்க. பிற்பாடு அவர் தொழிலதிபர் ஆனதுக்கு அப்புறம் இந்த உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இதன் மூலமா தான் ஏற்பட்டது அப்படின்னு அவருடைய சரித்திரத்துல நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நமக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நாம் அதை எப்படி சமுதாயத்துக்கு நல்ல முறையில கொண்டு போகணும் அப்படின்னு நாம ஒண்ணு யோசிக்கணும். ரெண்டாவது, நாம ஏதாவது ஒரு இடத்துல தடமாறியும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நாம கருத்தில் கொள்ளணும். அதை நம்ம எப்பவுமே சிறப்பா வச்சுக்கணும். இதுதான் சாமிஜி ரொம்ப அருமையா நமக்கு ஒரு தத்துவம் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. நம்ம மனவளக்கலை ஆசிரியர் அத்தனை பேருக்கும் தெரியும். அதாவது முதல்ல ஆன்மாவுடைய பெருமை, அந்த ஆன்மாவுடைய நிலையை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சாமி. இதுக்கு நம்ம ஆன்மாவுடைய 3 நிலைகளா நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. முதலாவது பாத்தீங்கன்னா காமதேனு, அப்புறம் கற்பகம், அப்புறம் சிந்தாமணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த காமதேனு அப்படிங்கிறது நம்ம உடல் அளவுல ஏற்படக்கூடிய விஷயத்தை பத்தி சொல்லுவாங்க. ஒரு சும்மா லைட்டா மட்டும் நம்ம அதை பத்தி பார்த்துக்கலாம். அப்போ காமதேனு அப்படிங்கிறது ஒரு பசு. இந்த ஆன்மீக உலகத்துல பசுங்கிற சொல்லு ஆன்மாவை குறிக்கும், காமங்கிறது இச்சையை குறிக்கும். அப்ப அந்த காமதேனு அப்படின்னா இச்சையை இயல்பாக உடைய ஆன்மா அப்படின்னு பொருள். அதனாலதான் உடல் வரையில எல்லை கட்டி கொண்ட புலன்களை நம்ம உடல்
அது வந்து காமதேனு அந்த மாதிரி சாமிஜி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா கற்பகம்னா நம்முடைய உயிர் சம்பந்தப்பட்டதா சொல்றாங்க. ஏன்னா உறுதியும் ஒழுக்கமும் பெற்ற ஆன்மாவுடைய அந்த மதிப்புள்ள உயர்நிலை தான் கற்பு கூட்டல் அகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து நம்முடைய வளர்ச்சியினுடைய 2வது கட்டமாகவே சாமிஜி சொல்றாங்க. அதற்கு அடுத்ததா நம்ம 3வது சிந்தாமணி அப்படிங்கிறது புலன் அடக்கம் பெற்று உறுதியான நிலை. இது வந்து தன்னுடைய உயிர் நிலையை உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த உயிரின் மூல நிலையை அறியக்கூடிய ஒரு அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த காமதேனு, கற்பகம், சிந்தாமணி எல்லாம் நம்ம இன்னும் விரிவா பார்த்தோம்னா சாமி நிறைய நம்மளுக்கு அதுல சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த 3 நிலைகளை நாம நம்ம ஆன்மாவின் 3 நிலைகளை முதலாவது நாம உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு யார் நம்மளுக்கு கூட்டிட்டு போக வேணும்னா தன்னை அறியணும். அதுக்கு இங்கதான் ஒரு குரு வேணும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இங்கதான் குரு வர்றாரு. ஏன்னா சரியா நம்ம வாழ்க்கையை போய்கிட்டு இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சிறிது நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படுமானா அங்க நமக்கு ஒரு குருவின் துணை ரொம்ப முக்கியமா வேணும். இதுக்கு சாமிஜி வந்து ரொம்ப அழகா அவங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு விஷயத்த ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது சாமிஜி கொஞ்ச நாள் வந்து விவசாய பணியில ஈடுபட்டிருந்தாங்களாம். அப்ப அந்த கிணத்துல வந்து முன்னாடி காலங்களில் அந்த ஏற்றம் போட்டு இறைச்சிருப்பாங்க இல்லையா, கமலை வச்சு மாடை வச்சு தான் தண்ணி இறைச்சிருப்பாங்க. இப்போ மாதிரி அப்ப மோட்டார் சுவிட்ச் எல்லாம் கிடையாது இல்லையா, அப்ப அந்த மாதிரிதான் தண்ணி இறைச்சிருப்பாங்க. அப்படி பாசனம் பண்றதுக்கு ஒரு மாட்டு தரகர் மூலமா ஒரு மாடு வாங்கினாராம். அப்ப இது எப்படி அதை வந்து நம்ம பழக்கிறது அப்படின்னு அனுபவம் உள்ளவங்கிட்ட கேட்டபோது அவங்க சொன்னாங்களாம், சந்தையில வாங்கிட்டு வந்த மாடு உடனடியா பண்ணாதுப்பா, பார்த்து பார்த்து தான் பழகிக்கும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாராம். அது போல செஞ்சாராம். அதாவது புது மாடு அந்த வேலையை செய்யற வரைக்கும் பழைய மாடு செய்யறத 2 நாள் பார்த்துக்கிட்டே இருக்குமா. 3வது நாள் அந்த புது மாட்டை ஏற்றம் படுத்துற கிணத்துல கவலையில நுனியில கட்டி விட்ட உடனே அது தொடர்ந்து முன்னாடி போய் பின்னாடி போய், ஏன்னா 2 நாள் பார்த்துருக்கு இல்லையா, அப்ப அந்த பணியில தன்னை ஈடுபடுத்திக்கிடுங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த வேதாத்திரியார் மகிழ்ச்சி அவங்க சொன்னாங்களாம், இந்த மனித மனமானது பழக்கத்தின் வழியே சென்று கொண்டிருக்கும் வரைக்கும் இன்ப துன்பங்கிற சூழ்நிலையிலேயே செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்யும். புதிய இன்ப துன்பம் அற்ற அமைதி நிலையில மனம் இருக்கும்போது செயல்கள் வந்து சரியாகும். அப்ப அந்த பழக்கங்களை மாற்றிக்கொள்வதற்கான விளக்கங்களும் நம்மளுடைய அறிவுக்கு பொருத்தமா இருக்கணும். ஏற்கனவே வேற ஒரு வேலையில ஈடுபட்டிருந்த மாடு புதிய வேலையை செய்வதற்கு தடுமாறியது போலதான் மனித மனமும் புதிய வழியில திசை மாற்றம் செய்யணும்னா தக்க குரு வேணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எதை கொண்டு வந்து சாமிஜி எங்க அழகா பொருத்தி நம்மளுக்கு வந்து இந்த தடுமாற்றம் இல்லாம நம்ம வாழணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நாம உணர்ந்து கொள்ள முடியுது. சாமிஜி அழகா ஒரு கவியில சொல்லுவாங்க, ஒழுக்கமுடன் உலகில் வாழ்ந்து அனுபவித்து உள்நாட்டத்தால் அறிவு பண்பட்டோர்கள் விழுப்பத்தில் உளத்திலும் உயர் கருத்து வேறு என்றும் அறிவின் தலனத்தில் தோன்றும் அழுக்காறு அவா வெகுளி முதலாய் மற்றும் அநேகவித எண்ணங்கள் வேறு என்றும் எழுத்துருவில் முன்னவற்றை கடவுள் சொல்லாய் ஏனையவற்றை மனிதன் சொல்லாய் செய்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த கவியில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட முடியுது அப்படின்னா, ஒழுக்கத்தோட யார் இதை சொல்றாங்க நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒழுக்கத்தோட உலகில் வாழ்ந்து அனுபவிச்சு தங்களுடைய உள்நாட்டத்தால ஒரு ஆர்வத்தினால நாங்க செய்யறாங்க இல்லையா, அந்த அறிவு பண்பட்டு பெரியவங்க வந்து இது சொல்றாங்களாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய உள்ளத்தில் விழுப்பத்தால எழக்கூடிய கருத்து வேற, ஆனா அறிவின் சலனம் வருது இல்லையா, அதன் காரணமா அழுக்காறு அவா வெகுளி இந்த மாதிரி கெட்ட குணங்கள் சாமிஜி நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அப்ப இதையெல்லாம் வேறு, ஏன்னா முன்னாடி உள்ளது கடவுள் சொல்லு, இதையெல்லாம் மனிதனோட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும், மனிதன் உணர்ந்து கொள்ளணும் தன்னிடம் உள்ள தீய பழக்கங்கள் என்னென்னங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அங்கதான் இந்த தடுமாற்றம் ஏன் வருது, தடமாற்றம் ஏன் வருது,
அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா நம்முடைய மதிப்பு நமக்கு தெரியாத காரணத்தால, நான் சாதாரண மனுஷன் அப்படின்னு நான் நினைக்கிறதால, தேவைகள் அப்படிங்கிறது தேவைகளாக ஆகி போனதால, ஆசை என்பது அளவில்லாமல் போனதால, கடும்பற்று என்பதன் மேலேயே ஒரு கடுமையான பற்றை வைத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த குணங்களோட இன்னும் சில சேர்ந்து பேராசை, சாமிஜி சொல்றாங்க இல்லையா, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 தீய குணங்கள் காரணமா தான் நம்ம முன்னோர்களும் மகான்களும் பெரியோர்களும் சொல்லி கொடுத்த நல் வழியிலிருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வர்றோம். அவங்க நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அதை நம்ம தொடர்ச்சியா எடுத்துக்கணும் இல்லையா? ஆனா அப்படி பண்ணல. அதன் காரணமா தான் நம்ம நிறைய துன்பங்களை அனுபவிச்சுட்டே வரோம். இந்த அதுக்காக சாமிஜி சொல்றாங்க, இந்த மனித வாழ்வுக்கு இறை உணர்வு ரொம்ப அவசியம். இறை உணர்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அது. அப்ப அந்த சக்தி தான் நமக்கு முன்னும் முன்னா எல்லா இயக்கங்களையும் இயங்கி கொண்டிருக்கு. அதுக்கு மேலாக அந்த பரம்பொருள் நிறைந்த ஒன்று, மாறாத ஒன்று, எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கு. அது நமக்குள்ளாக எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, அது நாமாக எப்படி அது மாறி வந்திருக்கு அப்படின்னு நம்ம உணரணும். அப்ப அதிலேயே உறைந்து அதுவே தானாக தானே அதுவாக இருக்கிறது தான் ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஞான வழி நாம் அடைஞ்சோம்னா நமக்கு எந்த விதமான தடுமாற்றமோ தடமாற்றமோ வருமா அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வராது. ஒரு மகிழ்ச்சி இருந்தாரு. அந்த மகிழ்ச்சிட்ட 2 சீடர்கள் இருந்தாங்க. அந்த சீடர்கள் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட நிறைய உபதேசங்கள் கேட்குறாங்க. அப்படி உபதேசங்கள் சொல்லுவாருன்னு சீடர்களா சேர்ந்துருக்காங்க. ஆனா எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அந்த சமயத்துல 2 பேரும் ஒரு நாள் கேட்குறாங்க, சாமி எங்களுக்கு எது ஒண்ணுமே நீங்க உபதேசம் பண்ணல, ரொம்ப நாளா நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு. அப்ப சரிப்பா அப்படின்னு 2 பேர்ட்டையும் 2 சின்ன சிவலிங்கம் கொடுக்குறாரு. இந்த சிவலிங்கத்தை நீங்க கொண்டு போங்க, யாருமே இல்லாத இடத்துல நீங்க இதை வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு 2 பேரும் கிளம்பி போறாங்க. ஒரு சீடன் போய் ஒரு காட்டுக்குள்ள ஒரு குகைக்குள்ள போய் யாருமே இல்லை, அங்க போய் அதை வச்சுட்டு வந்துடுறான். இன்னொருத்தனை ஆளையே காணும். அப்ப ரொம்ப நாளா தேடி தேடி பாக்குறாங்க, ஆளை காணும்ட்டு ரொம்ப மாசம் கழிச்சு அவர் திருப்பி வர்றாரு, அதை கொண்டுகிட்டே வந்துடுறாரு. என்ன சிவலிங்கத்தை எங்கேயும் வைக்கலையா அப்படிங்கிற மகிழ்ச்சி கேட்கிறாரு. அப்ப அந்த சீடன் சொல்றாரு, நான் வைக்கத்தான் போனேன், ஆனா எந்த இடத்துக்கு போனாலும் அங்க யாரோ இருக்கிறாங்க, என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அது எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது, எனக்கு பொய் சொல்லவும் மனசு வரல, நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த மகரிஷி அந்த சீடனை ரொம்ப பாராட்டினாராம். நீ இறைநிலையை உணர்ந்துட்ட, எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய இறைநிலையை நம்ம நமக்குள்ள இருந்து தனியா பிரிச்சு பார்க்க முடியாது, அது உனக்குள்ளேயும் இருக்கிறதுனாலதான் நீ எங்க போனாலும் உனக்கு இது தொடர்ந்துகிட்டே வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி நீ உனக்கு உபதேசம் தர்றதுக்கு நீ தகுதி அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி உபதேசம் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ஆக நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம உணர்ந்தோமானா, முதலாவது சாமிஜி சொன்ன மாதிரி நமக்கு துன்பம் செய்ய மாட்டோம். அந்த இறைநிலை தான் அத்தனையுமாக தோற்றமாகி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை பொருட்களிலும், உயிருள்ள பொருட்களிலும் உயிரற்ற பொருட்களிலும் நம்மளோட சக மனிதர்களிலும் கூட அந்த இறைநிலையை நாம் உணர்ந்தோமானா நம்ம மற்றவர்களுக்கும் துன்பம் செய்ய மாட்டோம், அந்த எண்ணமே வராது. அப்ப எல்லாவற்றிலும் இறைநிலையை காணக்கூடிய அந்த உயர்ந்த பண்பை நாம எடுத்துக்கொண்டோமானா யாருக்கும் எந்த இடத்துலையும் துன்பம் கொடுக்கவும் மாட்டோம். எந்த இடத்துலையுமே நம்முடைய மனதில் ஒரு சலனமோ ஒரு சிறு சஞ்சலமோ ஒரு தடமாற்றமோ ஒரு தடுமாற்றமோ இல்லாம நம்மளுடைய கடமை என்ன, நாம கொண்டு வந்தது என்ன, நம்ம சாமிகிட்ட வந்துட்டோம், அவங்க சொல்லி கொடுத்த கருத்துக்களை நாம எடுத்துக்கிட்டு அவர் சொல்லி கொடுத்த பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து இந்த சமுதாயத்துல இன்னும் 4 பேருக்கு அதை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த தொண்டை செய்து கொண்டு நம்முடைய வாழ்வை நம்ம கழித்தோமானாலே நாம ரொம்ப ஸ்மூத்தா வாழ முடியும், நிறைவா வாழ முடியும். அந்த நிறைவான வாழ்க்கை தான் இறைநிலையை உணர்வதற்கு, இறைநிலையை நோக்கி நம்முடைய பயணத்திற்கு நமக்கு உதவியாக இருக்கும். அப்ப பாதை வேறு வேறாக இருந்தாலும் கூட
பயணம் ஒரே பயணம்தான். சரியான பாதையை நாம தேர்ந்தெடுத்து நம்முடைய பயணத்தை கொண்டு செல்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்த்து.